ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த மழை வேண்டி பதிகத்தை பாடி இந்த நமக்கு இப்பொழுது கடுமையான வறட்சி இருப்பதை நீக்குவதற்காக விக்கிரமசிங்கபுரத்து சிவனடியார்கள் கூட்டம் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். என்னிடத்தில் திருமுறை பயிலக்கூடியவர்கள் இந்த தான் மட்டும் பயன்பெற்றதோடு மட்டுமல்லாமல் இதை யூடியூப்ல போட்டால் எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து கூட பாராயணம் பண்ணிக்கிடுவாங்கங்கிறதுனால அதற்கும் ஏற்பாடு பண்ணி இது யூடியூப்ல வருது. இது அவரவர்கள் வீட்டிலிருந்து புத்தகத்தை, முதல் திருமுறை புத்தகத்தை வைத்துக்கொண்டு, முதல் திருமுறையில் கடைசியில் இருக்கும் மேகராக குறிஞ்சிப்பன், அதை பாராயணம் செய்து நாடு செழிப்பதற்கு எல்லோரும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அந்த அடியார்கள் கூட்டம், விக்கிரமசிங்கபுரத்து அடியார்கள் கூட்டம் உங்களை வேண்டிக் கொள்கிறார்கள். நாம் ஏற்கனவே 4 பதிகம் பார்த்து விட்டோம், இன்னும் 3 பதிகம். அதில் இப்பொழுது காஞ்சிபுரத்தில் பாடியது, அதை சென்ற வகுப்பில் பாடிய அதே போன்றுதான் 12 அட்சரம் தாளத்தோடு சொல்றேன், சொல்லுங்க. 5 வார்த்தைகள் இருக்கும் ஒரு வரியில. முதல் வார்த்தை ஒரு அட்சரத்தில் இருக்கும், 2வது வார்த்தை 3 அட்சரத்தில் இருக்கும், 3வது வார்த்தை ஒரு அட்சரம், 4வது வார்த்தை 3 அட்சரம், 5வது வார்த்தை 4 அட்சரத்தில் இருக்கும். தாளத்தோட சொல்றேன், சொல்றேன். காஞ்சிபுரம். செல்லுல வந்து கடைசியில கடைசி 3 பதிகத்துக்கு 2 பதிகத்துக்கு முன்னால இருக்க மேகராக குறிஞ்சி பண்ணிடுங்க. இது போக 2 பதிகம் இருக்கு. போட்டி போசு மார்பின் வெறி நூல் ஒருபால் போதும் கந்த மல்கு குடலியோதோ கட்டி கோவில் கச்சி தன்னுள் அந்த பூனத்தார் அவர் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி எந்தேவிய ஏகம்பம் தொழுதேத்த இடர்கெடுமே ஏகம்பம் தொழுதேத்த மரம் திகழும் ஆகுனர் மாநகர் 3 கூட்ட மாய்ந்து அறிய வரம் திகழும்
மாய்ந்து சரம் துறந்து எரி செய்த தாழ்சடை சங்கரன் மேய இடம் துறந்து எரி செய்த பொருந்தம் மல்லிகை போக்கு மாதவி நல்ல குறாரவோ திருந்து பைம்பொழில் கட்சிய கம்பம் சேர இட்டடுமே வண்ணவன் பொடி போத மார்பில் வரியரவம் புனைந்து பொடி போது மார்பில் வரியரவம் புனைந்து எண்ணமர்ந்து ஏறி ஆடல் எண்ணிய பிஞகம் பின்னம நெடுமாட்டம் ஓங்கி விளங்கிய கட்சி தன்னுள் தின்னமாம் தொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இகடுமே தொழில் சூழ்ந்த தோலும் நூலும் துதைந்த வரை மார்பில் சுடலை வெண்ணீரணிந்து காலன் வாழ்வுற காலார் காய்ந்த கடவுள் கருதும் இடம் காலன் வாழ்வுற காலார் காய்ந்த கடவுள் கருதும் இடம் மாலை மதி தோதும் மாமதில் கட்சி மாநகருள் ஏலம் நாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர்களும் ஏலம் தோடன் மலர் கொன்றை சேர்சடை தோமதியோ புனைந்து பாடல் நான் மறையாக பல்கண பேய்கள் அவை சோழ வாடல் தலையோடு அனல் கீழ்தி மகள் தோட்டம் ஆடல் புரியே
சேடர் சேர் கலிக்கச்சே ஏகம்பம் சேர இடர்கடுமே சாகம் பொன்பறையாக தானவர் மும்மதில் சாயேதே ஆகம் பெண் ஒரு பாகம் ஆகம் பெண் ஒரு பாகமாக அறவோடு நோகோல் அடிந்து மாகம் தோல் மணி மாட்டம் மாமதில் கச்சையே மாநகருள் ஏகம்பத்துறையே ஈசன் சேவடி ஏத்த கிடர்கடும் வாழ்நிலா மத்தி புல்கு செஞ்சடை வாடரமோ அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி நகுதலையில் பலி தேர்ந்து ஏனிலா அரக்கன் நீழ்முடி பத்தோ இருத்தவன் சேனுலாம் கொடித்தே ஏகம்பம் சேர இடர்கடுமே திருமாலும் கைதொழ பேரழல் ஆய திருமாலும் கைதொழ அரவம் சேர்சட்டை அந்தணன் அணங்கினோடு அமரும் கீட்டம் கரவிவன் கையினார்கள் வாழ்க்கலி கட்சியே மாநகருள் மரபம் சோழ் போழில் ஏகம்பம் தோழக வல்வினை மாய்தருமே ஆயவருதும் போரைத்தம் மெய் போர்ப்போவார்
மிண்டர் கட்டிய கட்டுரை அவை கொண்டு விரும்பேன் விண்டவர் புறம் மூன்றும் வெண்கணை ஒன்றினால் அவிய கண்டவன் கலிகத்தே ஏகம்பம் காண இடர்கெடுமே ஏறினார் போட்டில் சோழ்ந்த கட்சி ஏகம்போ மேயவனே காணினார் மணி மாட்டம் ஓங்கு கழுமல்ல நன்னகருள் பாடினார் தமிழ் ஞான சம்புத்தன் பரவிய பத்தோவல்ல சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடும் சேர்பவரே அடுத்து பரியலூர் வீரட்டம் 267ஆம் பக்கத்தில் இருக்கு. இது ஆதிதாளத்தில் உள்ள பதிகம். ஒரு வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். 1 3 1 3ன்னு நிற்கும் தாளம், ஆதிதாளம். கருத்தன் ஒரு அட்சரம், கடவுள் 3 அட்சரம், கனல் ஏந்தி ஒரு அட்சரம், ஆடும் 3 அட்சரம். தாளத்தோட சொல்றேன், சொல்றேன். அட்ட வீரட்ட தலத்துல இதுவும் ஒன்று. கருத்தன் கடவுள் கண்ணல் ஏந்தியாடும் நிறுத்தன் சடைமே நிரம்பாமதியல் நிரம்பாமதியல் திருத்தம் கூட்டையார் திருப்பரியலூரில் விருத்தன் ஜனத்தகோ வீரட்டத்தானே
மருந்தன் ஆமோதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் போதல் சென்னி வைத்த பெருமா திருந்து மறையோ திருப்பரியலோடு விரிந்த மலர்ச்சோலை விரட்டத்தானே மலர்ச்சோலை பொழிந்தார் சட்டையன் பொடும் சிலை காமன் விழிந்தான் அடங்க வீழ்ந்த கற்றாயா தெரிந்தார் மறையோ திருப்பரியலோடு விழிந்தார் மலர்ச்சோலை விரட்டத்தானே பிறப்பார் பிறப்பார் பிறப்பு சிறப்பாதியந்தம் செல்ல செய்யும் தேசன சிறப்பார் கூட்டையார் திருப்பரியலோடு விரல் பாரிடம் சூட விரட்டத்தானே கரிந்தாட்டு காட்டில் ஆதங்கபாடி குறித்தார் பாட்டுதான் உடன்காட்டிலாரோ தெரிந்தார் மறையோ திருப்பரியலோடு பிரிந்தார் மலர்ச்சோலை விரட்டத்தானே மரநானா அனல் அம்பதாக செரு ஒற்றவர் பூதம் திகழச் தெரு கோட்டை சோழ் திருப்பரியலோடு வெறு ஒற்று அவர் தோளும் விரட்டத்தானே
தெருவில் கொடி சூழ்ங்கிறத சுவாமி வீதி உலா வர்றதுனால தெருவில் கொடிகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தெருவில் வீடுகள் இருக்கு, வீடுகளில் கொடி வெண்கொடி கட்டியிருக்காங்க. அந்த வெண்கொடி கட்டினா யாருனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள். திருவாரூர் திருவிழாவில் வீட்டுக்கு வீடு வெண்கொடி கட்டியிருப்பாங்க. அது மாதிரி இங்க தெருவில் கொடி சூழ் அப்படின்னு நரஜா வீட்டையா நலங்கொள் பெருமா அரையார் அறவும் அழகா அசைத்தான் திரையா பூனல் சோழ் திருப்பரியலூர் திரையார் மலர்ச்சோலை விரட்டத்தானே இழைக்கும் படிதான் இருந்து ஏழை அன்னம் திளைக்கும் பாட்டுக திருப்பரியலூர் விளைக்கும் வயல் சூழ்ந்த விரட்டத்தானே விளங்கும் மலர் மேல் அயன்போத துளக்கும் மனத்தார் தொழத்தடலாகின்றார் இளம் கொம்பனாடோடு இணைந்தோ பிணைந்தோ விளங்கும் திருப்பரியல் விரட்டத்தானே சடையன் பிறையன் சமன் சாக்கியரோடு அடையன்பு இல்லாதான் அடியார் பெருமான் புவித்தோல் அறை மேல் இடையம் திருப்பரியல் விரட்டத்தானே போகும் காடு ஞான சம்பந்தீர் திருப்பரியல் விரட்டத்தானே பொறி கரவன்
பொன்னை பாடல் வல்லார்க்கு அரும் நீடவர்தம் அரும் பிறப்பு தானே அடுத்த பதிகம் இது திருப்பராய்த்துறை. நல்ல காவேரி கரை ஓரத்தில் கோயில், சின்னதாக கோயில் வந்து நல்லா அழகாக இருக்கும். காவேரியில் அழகாக குளிச்சுட்டு கோயிலுக்கும் ஆற்றுக்கும் இடையில மெயின் பஸ் போகிற ரோடு மட்டும்தான். பஸ் போகிற ரோடை தாண்டிங்கன்னா காவேரியில் தான் குளிக்கணும். அப்படி ரொம்ப குளிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் திருப்பராய்த்துறை. இந்த ராமகிருஷ்ண தபோவனம்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம். ஆமாம், திருச்சி டு கரூர் ரூட்டில். திருச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர். குளித்தல். முக்கொம்பு அதெல்லாம் இப்போ இதுவும் ஆதிதாளம் தான். முதல் வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். 1 3 1 3ன்னு இருக்கும். ரெண்டாவது வரியில 3 வார்த்தைகள் இருக்கும். 1 3 4ன்னு இருக்கும். நீரு ஒரு அட்சரம், சேர்வதோ 3 அட்சரம், மேனியர் ஒரு அட்சரம், நேரிழை 3 அட்சரம், கூறு ஒரு அட்சரம், சேர்வதோ 3 அட்சரம், கோலமாய் அப்படிங்கிறது 4 அட்சரம். 1 3 1 3 1 3 4. ரெண்டாவது வரி வந்து 1 3 4. சேர்வதோ மேனிய நேரிழை ஓவு சேர்வதோ கோலமாய் சேர்தலை கைப்பராய் ஆறு சேர்சட்டை அண்ணலே கந்த மாமல கொன்றை தமிழ் சட்டை வந்த பூங்குணல் பைந்தன் மாதவே சூழ்த்த பராய் தோகை பைந்தன் அந்த அடிகளே தங்கெல்லா முறையால் பெண்பொரு ஆபத்தாய் தோகை
ஆதியாய அடிகளே தோறும் தம் அறை ஆடை சூட்டர்விட்டு நோடும் தாம் அணி மார்பின பாதம் நீ பகிர்ந்து ஆதி பராய் தோரை பாதம் ஆல நீழல் அடிகளே விரவு நீருமை பூசுவர் மேனிமே இரவில் நின்றே ஆடுவர் பரவினார் அவர் வேதம் பராய் தோரை அரபம் ஆத்த அடிகளே மறையும் ஓதுவர் மான்மரி கண்டின கரைகொள் கண்டம் உடையவர் பரவும் சங்கோ ஒலிசை பராய் தோரை அறைய நின்ற அடிகளே தாரகாவனத்து ரிஷிகள் மான் மழுவெல்லாம் அனுப்புறாங்க அந்த ஆதிச்சாரகத்துல இருந்து. அப்போ அந்த மான் குட்டி மதினா குட்டின்னு அர்த்தம். குட்டி மானாத்தான் வருது. ஆனா அது ஒரு மூச்சு காத்து விட்டுச்சுன்னா வைத்தார உள்ளவங்க கூட அழிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை உடைய மானை அனுப்புதாங்க. ஏன் அப்படி அனுப்புதாங்க அப்படின்னா, இந்த திருக்குறள்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உருவுகன்று எல்லாமே என்றும் பொருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி மான் தானே, அது என்ன செய்ய போகுதுன்னு சாமி நினைச்சிட்டு இருப்பாராம். அப்போ மான் பக்கத்துல போயிடும். பக்கத்துல போய் சாமிக்கு தொந்தரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மானை அனுப்புனாங்களாம். இல்லை, மான் ஒரு சாதுவான மிருகம். ஆனா அது ஒரு மூச்சு காத்து விட்டுச்சுன்னா கைத்தார உள்ளவங்க அவ்வளவு பேரும் சாகக்கூடிய அளவுக்கு அந்த காற்று ஒரு பூங்காரம் விட்டுச்சுன்னா, சத்தம் கொடுத்துச்சுன்னா, சாமிக்கு தெரியாததா சாமி அந்த மானையும் பிடிச்சி கையில் வச்சிருக்காரு. அதனால சாமி கையில் இருக்கக்கூடிய மான் சாதாரணமான மானின்னு நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கொலை செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு வலிமை உலக மான். அந்த மானுக்கு சாமி கையில் வச்சிருக்காங்க. விடரும் தேரோவ வெண்கொடி பூசுவ சடையில் கங்கை தரித்தவர்
படை கொள்வெண் மழு கொழப்பதாய் தோரை அடைய நின்ற அடிகளே தருக்கிக்க தசகிரிவந்தனை நெருக்கினார்கள் ஒன்றினார் பருகினார் அவர் போலுப்பராய் தோரை அருக்கண் தன்னை அறிகளே அரக்கன் தன்னை அடிகளே நாற்றமா மதரானோடு மாறும் மாறாய் தோற்றமோ அறியாதவர் பாரினார்வினை ஆடப்பராய் தோரை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழித்தில தேரமன்னாதர்கள் உருகிலாவுரை கொள்கேலோ பரோடாக செய்து பராய் தோரை மறுவினான் தன்னை பாட்டுமே மறுவினான் தன்னை செல்வம் மருகிய செல்வர் வராய் தோரை செல்வம் செல்வர் மேக சிதையாத செல்வம் ஞான சம்பந்தன சந்தன செல்வம் ஞான செல்வமா இவை செப்பவே செல்வமா இவை செப்பவே
இவ்வாறு நாம் இன்றைய தினம் இந்த மழை வேண்டி பதிகங்களை 7 பதிகங்களை பாராயணம் செய்து நிறைவு செய்தோம். இதை அவரவர்கள் வீட்டில் புத்தகத்தை வைத்துக்கொண்டு திருமுறை நூலை வைத்துக்கொண்டு பாராயணம் செய்து நாம் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மையும் காப்பாற்றி நம்முடைய சுற்றத்தார்கள் அனைவரையும் காப்பாற்றி இறைவனுக்கு தொண்டு செய்வோம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு